ஓகேவா? இதான் அந்த டீட்டெயில்ஸு. இதோட ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், 4,91,475. இதுதான் பேப்பர் ட்ரேடிங். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரேடராகவோ இல்லை இன்வெஸ்டராகவோ இருந்தீங்கன்னா உங்களோட ரியல் கேஷை வந்து இல்லாமலே ட்ரேடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த பேப்பர் ட்ரேடிங் வந்து யூஸ் ஆகுது. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. நீங்கள் எந்த விதமான உங்களோட கேஷையும் அதை இன்வால்வ் பண்ண தேவையில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ப்ராக்டிஸிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது யூஸ் ஆகும். நீங்கள் எந்த கேஷும் நீங்கள் அதை இன்வால்வ் பண்ண வேணாம். பட் ஆனால் அது ரியலாக என்ன மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கோ, ரியலாக ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமோ, உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிக்குமோ, அதை வந்து அப்படியே ரியலாக உங்களுக்கு இங்கேயும் காமிக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான கேஷையும் நீங்கள் வந்து பே பண்ண அவசியம் இருக்காது. இதுதான் பேப்பர் ட்ரேடிங். இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் அனலிட்டிக்ஸ் வெப்சைட்டு. இப்போது நான் ஒரு ஆப்ஷனில் ஒரு பேப்பர் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஷன்ஸ் போய்க்குங்க. இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு இண்டெக்ஸாக இல்லை ஸ்டாக்கா எதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து அடுத்த எக்ஸ்பைரி. ஸோ 23rd ஜூனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 15,360 இருக்குது. ஸோ நான் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து 15,400 செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் டவுனில் தான் போகும், மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கும் அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால இங்கே புட் ஆப்ஷனை பை பண்ணுறேன். ஓகேவா? புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். பின்னு ரெஃபர் பண்ணிச்சுன்னா அது புட் ஆப்ஷன், சின்னா கால் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நான் புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பை செல்லா பை அப்படிங்கிற இடத்துல நான் பை பண்ணிக்கிறேன் ஒரு லாட்டு. ஓகேவா? இப்போ அதோட ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 246 இருக்குது. நான் வந்து ஆட் பொசிஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த பொசிஷனை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோ இங்கே வந்துட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே வந்து 23rd ஜூனு. 23rd ஜூன் வந்து எக்ஸ்பைரி டே. 15,400 புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன். 246 ருப்பீஸ்க்கு ஆப்ஷன் ப்ரைஸ்க்கு நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த எஸ்டிமேட்டட் மார்ஜின், இந்த ப்ரீமியம் இதெல்லாம் காமிக்கிறது பார்த்திங்களா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரேடை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த சேவ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு பேப்பர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பாருங்கள் ஸ்ட்ராட்டஜி சேவ்டு அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த இடத்துல பேப்பர் போர்ட்ஃபோலியோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இது லைவ் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு பேப்பர் ட்ரேடிங் எடுத்திருந்தேன். அது வந்து நான் எதுக்காக எடுத்திருந்தேன் அப்படின்னா, நான் மார்க்கெட்டை வந்து டவுன் சைடு இன்றைக்கி போகும். இன்றைக்கி வந்து 16th ஜூனு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி தேர்ஸ்டே, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரேடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த லெவலுக்கு போகும், என்ன ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டு. பட் ஆனால் இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் தான். நான் ரியலாக இந்த ட்ரேடை எடுக்கலை. ஜஸ்ட்டு அந்த எப்படி போகுதுன்னு பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருந்தேன். இந்த ட்ரேடை காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்த அந்த பேப்பர் ட்ரேட் பற்றி பார்ப்போம். ஓகேவா? இதான் அந்த டீட்டெயில்ஸு. இதோட ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், 4,91,475. இதுதான் இதோட ப்ராஃபிட்டு. ஓகேவா? இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் தான், ரியல் ட்ரேட் இல்லை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா, இது எல்லாமே ரியல் டேட்டா தான். சப்போஸ் இந்த ட்ரேட் நான் எடுத்திருந்தேன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் நான் வந்து இந்த ட்ரேடை ரியலாக எடுக்கலை. ஏன்னா இதில் தான் ஒரு சைக்காலஜி நிறைய இருக்குது. ஸோ நான் அதை என்னென்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே எக்ஸ்பைரி பாருங்கள், 16th ஜூனு 2022. 15,700 புட் ஆப்ஷனை நான் பார்த்திங்கன்னா 1,500 குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருந்தேன். என்ட்ரி ப்ரைஸ் 12 ருப்பீஸ்க்கு 12.35 ருப்பீஸ்க்கு வந்து நான் பை பண்ணியிருந்தேன். அதோட கடைசி அதை முடிகிறப்ப அதோட ப்ரைஸ் பாருங்கள் 340. ஓகேவா? 12 எங்கே இருக்குது, 340 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 30 மடங்கு. ஓகேவா? 30 மடங்கு அதோட நம்ம கேபிட்டலை தாண்டி அந்த ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்கும். இதை வந்து நான் என்னோட அந்த இதில் ஒரு சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த நிஃப்டி 16th ஜூனு 15,700 புட் ஆப்ஷன்.
மார்க்கெட் இங்கே இருந்தப்போ அங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த இப்போ 12 பாயிண்ட் சம்திங் இந்த இடத்துக்கிட்ட நான் பை பண்ணியிருந்தேன் ஓகேவா பேப்பர் ட்ரேடிங்கில். அதுக்கப்புறம் அந்த முடிஞ்ச இடத்த பாருங்கள் 340 ஓகேவா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. அதாவது இன்றைக்கி இந்த மார்க்கெட்டு ஸோ இந்த இடத்துல போய் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப டவுன் சைடு கிட்டத்தட்ட -2 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 2% மேலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுனு. ஸோ அதனால் நான் அந்த ட்ரேடு எடுத்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டு. பட் நான் ரியலாகவே ஒரு ட்ரேடு எடுத்து வந்தேன், அதை பாருங்கள். இன்றைக்கி ரியல் ட்ரேடு பாருங்களேன் 2195 இதுதான் என்னோடய ப்ராஃபிட்டு. இது வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங்கோட பிளாட்ஃபார்மு, இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ். இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல்பிங் மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்லை 10 பாயிண்ட்ஸு இல்லை 2-3 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோடய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிவிட்டு ஓகே நான் வெளில வந்துடுவேன். எனக்கு ஒரு 5 to 7% எனக்கு என்னோடய கேபிட்டலுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும், நான் வெளில வந்துடுவேன். இன்றைக்கி என்னோடய கேபிட்டல் பார்த்திங்கன்னா 20,000க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2195 எனக்கு பார்த்திங்கன்னா 10% ப்ராஃபிட் இன்றைக்கி ஓகேவா. இந்த ட்ரேடு பாருங்கள் 90 ரூபீஸ்க்கு பை பண்ணியிருந்தேன். இது 200 குவான்டிட்டி 4 லாட்டு 90 ரூபீஸ்க்கு பை பண்ணிட்டு 93க்கு செல் பண்ணிட்டேன். அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா 101க்கு பை பண்ணிவிட்டு 106க்கு செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ இதில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் கெயின். இதில் 24க்கு பை பண்ணிட்டு 24.7க்கு செல் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 0.7 ஓகேவா, அது வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 2195 இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி ரியல் போர்ட்ஃபோலியோவில் என்னோடய ப்ராஃபிட்டு 2000 தான். பட் என்னோடய பேப்பர் போர்ட்ஃபோலியோவில் என்னோடய ப்ராஃபிட் பாருங்கள் கிட்டத்தட்ட 5 lakhs கிட்ட வந்திருக்கு. ஸோ இது ஏன் நம்மளால் இப்படி எடுக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு சைக்காலஜிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் என்ன தான் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ நீங்கள் போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க ஓகேவா. இப்போது இந்த இடத்துல இதுவே எனக்கு 20,000 மைனஸில் போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை வந்து ஏதாச்சும் கன்சிடர் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு ரியல் மணி கிடையாது. ஸோ அந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் போனாலும் இல்லை லாஸில் போனாலும் நான் அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். இதுவே நீங்கள் ரியல் போர்ட்ஃபோலியோவில் இந்த இடத்துல போயிட்டு இப்போ இந்த 2000 rupees ப்ராஃபிட்டுக்கு பதிலாக எனக்கு 1000 rupees வந்து லாஸ் ஆகவோ இல்லை 2000 rupees லாஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன தோணும்? ஸோ எனக்கு வந்து என்னோடய அமௌண்ட் போயிட்டு ரியலாக என்கிட்ட இருந்த கேஷு, ஸோ என்னோடய கேபிட்டல் 20,000லேருந்து 10% எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது ரியலாக உங்களுக்கு கேஷ் போகுது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பதட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களோட ட்ரேடர் லாஸில் போக போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம் வந்துடும். ஸோ ட்ரேடை பாதிலே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளில போயிடுவீங்க. இல்லை இந்த ட்ரேடை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி வச்சுக்க மாட்டீங்க லாஸில் போணுச்சுன்னா. இதுவே இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் இருக்கிறப்ப என்னென்னா இது நீங்கள் லாஸில் போனால் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணி எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னு பார்ப்பீங்க, ப்ராஃபிட்டில் போனாலும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னு பார்ப்பீங்க. ஸோ அதனால் பேப்பர் ட்ரேடிங்கும் ரியல் ட்ரேடிங்கும் ஒரே மாதிரி நீங்கள் உங்களோட சைக்காலஜி படி ஒரே மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் பேப்பர் ட்ரேடிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பேப்பர் ட்ரேட் மாதிரி தான் ரியல் ட்ரேட்லேயும் நமக்கு போகும், அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். மற்றபடி எல்லாமே சேம் தான். அதோட பாயிண்ட்ஸு அதில் நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ்லேருந்து எல்லாமே ரியல் தான். இது வந்து எதுவும் ஃபேக்கோ இல்லை எதுவும் தப்பான டேட்டாவோ அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ரியல் டேட்டா தான், எல்லாமே உண்மை தான். பட் ஆனால் இந்த இடத்துல அந்த சைக்காலஜிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு அப்ளை ஆகும். அந்த இடத்துல இப்போது இந்த 4 lakh இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ட்ரேடை வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அந்த தூரம் போட்டுன்னு விட்டுட்டேன். இதுவே எனக்கு 20,000 கேபிட்டல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய கேபிட்டல் டபுள் ஆகி 40,000 வந்தாலே நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். ஏன்னா எனக்கு என்னோட கேபிட்டல் டபுள் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் போதும், ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இருந்த ப்ராஃபிட் எனக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 40,000 வந்தோடனே கூட அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு பயந்துட்டு எனக்கு இது போதும்ப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவேன். ஸோ ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். இது ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியும் இது. ஸோ நான் இப்போ கடைசியாக இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், ஒன்லி ப்ராக்டிஸ்க்காக மட்டும் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அதை கொஞ்சமாக பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகும்போது நீங்கள் லாஸோ ப்ராஃபிட்டோ அது வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த ஒரு ரியலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஒரு தாட் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. தேங்க்யூ. இதுதான் இதோட ப்ராஃபிட்டு.